திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 19/1/2026 சனிக்கிழமை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் 19. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுகுமே மச்சதான். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுகுமே மச்சதான். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். என் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க. என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோள் சேரற்க. எங்கை உனக்கல்லா எப்பணியம் செய்யற்க. கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க. எங்கை உனக்கல்லால் எப்பணியம் செய்யற்க. கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க. இங்கி பரிசே எமக்கெங்கோ நல்குதியேம். எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோரெம் பாவாய். இங்கி பரிசே எமக்கெங்கோ நல்குதியேம். எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோரெம் பாவாய். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல் 19. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொற் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உரைக்கொண்டுரைப்போம் கேள். என் கொங்கை நின் நண்பர் அல்லாதார் தோள் சேரற்க. எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க. இங்கி பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேன். எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இறைவனது அத்வைத நிலையை அறிவுறுத்திய ஸ்ரீ மணிவாசக பெருந்தகையார் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற இச்சிறந்த திருப்பாட்டில் உலக உயிர்கள் தம்மையெல்லாம் சிவபெருமானிடத்து அடைக்கலப் பொருளாக ஒப்புவித்த பின்னர் அவர்களுக்கு யாதொரு செயலுமின்றி சிவன் மாட்டு வருபயன்களை விரும்புதலும் தகுதிப்பாட்டிற்கு குறைவானதென்று உணர்த்தத் தொடங்கும் வகையில் கருத்துக்களை பெய்துள்ளார். இறைவனின் அத்வைத நிலையை புகழ்ந்து பாடிய கன்னியர்கள் ஏற்கனவே உயிர்கள் அனைத்தும் சிவன் மாட்டு அடைக்கலம் புகுந்துள்ள செயலினை நினைவூட்டுவராய் எங்கள் பெருமான் என்று ஆண்டவனை தம்மோடு அகப்படுத்தி கூறினர். உங்கையிற் பிள்ளை உமைக்கு அடைக்கலம் என்பது ஒரு பழமொழி. ஒருவரிடத்து ஒரு மகனை கையடையாக அல்லது அடைக்கலமாக ஒப்புவித்த போது அவனை காக்க வேண்டிய கட்டுப்பாடு கடப்பாடு அப்பெரியவருடையது என்பதனை உணர்த்தி நிற்பது அப்பழமொழி. தமக்கு அன்புபட்டவர் வாரமும் பூண்பர் என்பது அப்பர்தம் திருவாரூர் அறநெறி தேவாரம். அந்நாளில் சின்னஞ்சிறியாரை ஆசிரியர்பால் கல்வி பயிற்சிக்காக இவ்வாறு சொல்லி ஒப்படைத்தல் வழக்கம் என்பது தெரிய வருகிறது. அடைக்கலம் என்று ஒருவர் கேட்டு அதனை ஏற்றுக்கொண்ட பின் அவரை காத்தல் என்பது கடமையாகியுள்ளது. புதுக்குதல் என்பது நல்ல சொல். மீண்டும் சொல்லுதல் நினைவூட்டுதல் என பொருள்படும். அடைக்கலம் வந்தவருக்கு அவர்தம் கடமையை அறிவுறுத்துவது, அது கேட்டு அவர் உள்ளம் சிலத்தலும் பொறாது சலித்தலும் என் செய்வதென்று களங்களும் கூடும். ஆயினும் தடங்கருணை பெருங்கடலாக திகழும் சிவனே உலக உயிர்களை அடைக்கலமாக ஏற்றிருப்பதனால் மென்மையாக அவனுக்கு எடுத்துரைக்கும் போக்கில் உனக்கென்று உரைப்போம் கேள் என்கின்றனர் கன்னியர்கள். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் என்பது வினயமாக உரையாடும் கன்னியர் தம் பேச்சுத்திறனை உணர்த்தி நிற்கின்றது. பொன்னார் திருவடிக்கு ஒன்றொன்று விண்ணப்பம் என்பார் அப்பரடிகளும். சிவபெருமானை மனமொழி மெய்களால் போற்றுவதே தம் கடல் என்று நினைப்பார் போல
அதனை உடன்பாட்டான் அன்றி எதிர்மறை முகத்தான் உணர்த்துவார் போல, கொங்கை நின் நண்பர் அல்லாது தோல் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க என்றனர். எங்களது நகில்கள் உன்னுடைய அன்பர்கள் அல்லாதது தோள்களினின்றி பொருந்தொழிவதாகுக. எமது கைகள் உனக்கன்றி வேறொருவருக்கும் எத்தகைய தொண்டுகளையும் செய்யாதொழிவனவாகுக. எமது கண்கள் இரவிலும் பகலிலும் உன்னையன்றி வேறொரு பொருளையும் காண ஒழிவதாகுக என்றனர். இறைவனை அடைக்கலமாக கொண்ட பிறகு நிகழும் செயல்கள் அனைத்தும் இறைவன் இச்சைப்படி நிகழும். இதனையே கண்ணியர் இவ்வாறு கருதினர். குன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னையை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எமக்குண்டோ எம் தோல் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. சிவனடியார்களே தங்கள் கணவராக வாய்க்க வேண்டும் என்பதும், சிவனடிக்கே தொண்டு செய்யும் எமது கைகள் என்பதும், இரவு பகல் எந்நேரமும் சிவனடியன்றி பிரிதொன்றை எங்கள் கண்கள் காணாதென்பதும் கண்ணியர் கொண்ட உறுதியாகும். கனவிலும் நனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடன் மறவே நம்மான் என்பர் திருஞான சம்பந்தர். இவ்விண்ணப்பங்களை முறையே நீ ஏற்றுக்கொண்டால் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் கவலை இல்லை எங்களுக்கு என்றார்கள். எங்கழிலன் ஞாயிறு எமக்கு ஏங்கழிலன் ஞாயின்றென விண்ணனம் வளர்ந்தோம் என்பது சிந்தாமணி. சிவத்தொண்டர்கள் தங்கள் காரணங்கள் அனைத்தும் சிவன் திருப்பணிக்கே உரியன என கருதினர். இத்திருப்பாட்டு இறைவனுக்கு மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களாலும் பணி செய்யும் பாங்கினை உணர்த்தி நிற்கின்றது. உள்ளத்தையும் இங்கு எண்ணையும் நின்கையினில் ஒப்புவித்தும் கள்ளத்தை செய்யும் இணையால் வருந்த கணக்குமுண்டோ, பள்ளத்தில் விழும் புனல்போல் படிந்து நின் பரமைந்த வெள்ளத்தில் மூழ்கினார்க்கே எளிதாம் பிள்ளை வித்தகனே என்னும் தாயுமானார் வாக்கும் இங்கு ஈண்டு நினைக்கத்தக்கது. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.